Welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா hand embroideryல back stitch thread எப்படி போடுறதுன்ற complete tutorial தான் பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கான ரிப்ளை உடனே கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேக் ஸ்டிச் த்ரெட் போடுறதுக்கு நார்மலாக எப்பவும் போல் பேக் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி பேக் ஸ்டிச் போடுறதுன்ற கம்ப்ளீட் டுட்டோரியல் கொடுத்துருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கார்னரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்கள பார்த்தீங்களா, அந்த இதை மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸை போட்டுகிட்டே வரணும். வளைவு வந்து ரொம்ப சின்னதாக வருது, சுருக்கமாக வருது அப்படின்னா ஸ்டிச்சை வந்து நீங்கள் சின்னதாக போடணும். அப்போ தான் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த மோட்டிஃபோட டிசைன் வந்து கரெக்டாக தெரியும், அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப அந்த கார்னர் டாப்பில் வந்து ஷேப் வந்து எப்படி கொண்டு வரணும், கார்னர் ஷேப்பு. இப்போ மேலே வந்து நீடில் இருக்குல்ல, அது அப்படியே வந்து ரைட் சைட்லேயும் இறக்க வேண்டாம், லெஃப்ட் சைட்லேயும் இறக்க வேண்டாம், சென்டராக அப்படியே இறக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும், கார்னர் ஷேப்பு. பேக் ஸ்டிச் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நீடில் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கோங்க. வேறு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன கலர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். த்ரெட்டுக்கு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருக்கும். பட் பேக் ஸ்டிச் நீங்கள் போடும்போது கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா த்ரெட் ஸ்டிச் போடுறப்ப பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். பேக் ஸ்டிச் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல தான் நீடில் வந்து கீழேருந்து வெளியில் எடுக்கணும். ஓகேவா? ஃப்ரேம்க்கு அடிப்பக்கம் இருந்து மேலே வெளிப்பக்கம் எடுத்துட்டு நம்ம போட்டிருக்கிற அந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, பேக் ஸ்டிச், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு உள்ள த்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் நீடில் உள்பக்கமாக விட்டுட்டு வெளியில் இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ வீடியோவை பாருங்கள், நீடில் எப்படி அந்த த்ரெட்டுக்குள்ளே போகுது அப்படின்றத. ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது, இது மாதிரி ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் வந்து கையில் ஹோல்டு பண்ணிக்கணும். நீங்கள் நீடில் எடுக்கும்போதே கையில் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி நீடிலோட பேக் சைடு வச்சு நீங்கள் திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு த்ரெட்டு வந்து வெளியில் தெரியுதோ இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் த்ரெட்டு வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு த்ரெட்டு போட்டிருக்கோம், செயின் ஸ்டிச்சுக்கு த்ரெட்டு போட்டிருக்கோம். அதே சேம் மெத்தட் தான் இதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். நீடில் வந்து கிளாத்துக்கு உள்ளே பஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? கிளாத்துக்குள்ளே பஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த த்ரெட்டுக்குள்ளே மட்டும்தான் நீடில் வந்து போகணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல டேர்ன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஷார்ப் எட்ஜு கொண்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே கண்டினியூவாக த்ரெட்டை வந்து எடுக்கக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நீடில் கீழே வந்து ஃப்ரேம் கடியில் கிளாத்துக்குள்ளே பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அகெயின் அதே இடத்துல பக்கத்தில் ஒரு நீடில் வந்து வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் எப்படி நீங்கள் த்ரெட் வந்து எப்பவும் போல் போடுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா வீடியோவை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். ஆல்ரெடி நம்ம செயின் த்ரெட் போட்டிருக்கோம், ரன்னிங் த்ரெட் போட்டிருக்கோம். அப்படி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது 15 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டு அந்த லைனில் பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு திலகம் ஷேப் நீங்கள் போட்டுட்டு அதில் வந்து த்ரெட் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து நம்பர் 2ன்னு போட்டிருப்பேன், இதே தான் பேக் ஸ்டிச்சுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் நம்பர் 2 அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது 3லேயுமே முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி அந்த டிசைனில் த்ரெட்டோட ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைன் 15 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரியான க்ளோஸ்டான ஒரு சின்ன டிசைன் மோட்டிவ் போடுறோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்க சர்க்கிளையுமே நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். உள்ளே வந்து நம்ம த்ரெட்டோட லெவல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் உள்ளே இருக்கிற அந்த கேப்பையுமே நீங்கள் பார்த்து கரெக்டாக ஒரு வேளை ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீடிலோட பேக் சைடு வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் எந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஒரு லெவலில் கொண்டு வந்து இதையும் முடிச்சிருங்க. முடிக்கும்போது அப்படியே வந்து கார்னரில் மேலே டாப் கார்னரில் நீடில் இறக்கி பேக் சைடில் நார்மலாக எப்போதும் போல் முடிச்சு போட்டு ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக கிடைக்கும். பேக் ஸ்டிச் த்ரெட்டுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண டிசைன் இதுதான். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.